எங்க மாமனுக்கு இப்பதாங்க ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மா வீட்ல விருந்து போட்டுட்டாங்க. சரி இன்னைக்கு இங்க விருந்து போட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் வர சொல்லியிருந்தோம். சைவ விருந்து தான். ஏன்னா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிச்சு காது குத்துறக்கு பத்திரிக்கை எல்லாமே அடிச்சாச்சு. அதனால நான்வெஜ் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு எனக்கு தெரியல. அதனால ஒரே முடிவா வெஜ்ஜே ரெடி பண்ணிட்டேங்க. உங்க யாராச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. குருமா பார்த்தீங்கன்னா, இட்லிக்கும் பூரிக்கும் செட் ஆகுற மாரி ஒரே குருமாவா வச்சுட்டேன். உருளைக்கிழங்குலாம் தாளிச்சு கொட்டிட்டு, பொட்டுக்கடல, சோம்பு, தேங்காய் எல்லாமே அரைச்சு ஊத்தி குருமா ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் சைட்லயே தேங்காய் சட்னி அரைச்சு இட்லி ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் மெதுவடை கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். எப்பவுமே நம்ம மெதுவடை சுடுறப்ப மாவு அரைச்சிடனே ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சுட்டோம்னா வடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்புறம் மெதுவடைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை தலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், மிளகு, தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கையில் தண்ணியை தொட்டு தொட்டு உரண்டையை பிடிச்சி ஓட்டையை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக மெதுவடை வருங்க. மெதுவடை போட்டு முடிச்சுட்டு அதே எண்ணெயில் பூரி போட்டு எடுத்தாச்சுங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் பரிமாறிட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. இதோட கண்டினியூஸ் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். எங்க மாமனுக்கு இப்பதாங்க ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மா வீட்ல விருந்து போட்டுட்டாங்க. சரி இன்னைக்கு இங்க விருந்து போட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் வர சொல்லியிருந்தோம். சைவ விருந்து தான். ஏன்னா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிச்சு காது குத்துறக்கு பத்திரிக்கை எல்லாமே அடிச்சாச்சு. அதனால நான்வெஜ் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு எனக்கு தெரியல. அதனால ஒரே முடிவா வெஜ்ஜே ரெடி பண்ணிட்டேங்க. உங்க யாராச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. குருமா பார்த்தீங்கன்னா, இட்லிக்கும் பூரிக்கும் செட் ஆகுற மாரி ஒரே குருமாவா வச்சுட்டேன். உருளைக்கிழங்குலாம் தாளிச்சு கொட்டிட்டு, பொட்டுக்கடல, சோம்பு, தேங்காய் எல்லாமே அரைச்சு ஊத்தி குருமா ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் சைட்லயே தேங்காய் சட்னி அரைச்சு இட்லி ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் மெதுவடை கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். எப்பவுமே நம்ம மெதுவடை சுடுறப்ப மாவு அரைச்சிடனே ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சுட்டோம்னா வடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்புறம் மெதுவடைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை தலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், மிளகு, தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கையில் தண்ணியை தொட்டு தொட்டு உரண்டையை பிடிச்சி ஓட்டையை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக மெதுவடை வருங்க. மெதுவடை போட்டு முடிச்சுட்டு அதே எண்ணெயில் பூரி போட்டு எடுத்தாச்சுங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் பரிமாறிட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. இதோட கண்டினியூஸ் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.